அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 7. போன எபிசோட்ல தருணும் நிவேதாவும் உதயகிரி கோட்டையில பேசிட்டு இருந்ததை பார்த்தோம். போன வருடம் இதே விடுமுறையை சுவாரஸ்யமே இல்லாமல் நெட்டி தள்ள வேண்டியிருந்தது. ஆனால் இப்போதோ எவ்வளவு அதிசயங்களை தாங்கி அதிர்ஷ்டம் உள்ளவளாய் மாறி இருக்கிறது. பொட்டல் காட்டில் ஒற்றை மரமாய் நின்றவளை பூஞ்சோலையாய் மலரச் செய்கிறேன் என்கிறான் தருண். தருண் நேசத்தை தாங்கி நிற்கும் கற்பகத் தரு. அவனை வரமாய் வழங்கத்தான் இறைவன் இத்தனை துன்பங்களையும் கொடுத்து பக்குவப்படுத்தினானோ? அனாதையாய் எதுவும் அவளது பிறப்பு அத்தனை கண்ணியமானதும் இல்லை என்பது மதர் டெய்சி பேச்சின் வழியாய் இவளாகவே புரிந்து கொண்டது. வேணாம்பா, அதை தெரிந்து கொண்டு நீ என்ன பண்ண போற? இந்த உலகத்தில் யாரும் அனாதை கிடையாது. வானம் என்ற ஒரே கூரையின் கீழ் நாமெல்லாம் கடவுளின் குழந்தைகள் தானே. நமக்கு எல்லாம் ஒரே தகப்பன், அந்த இறைவன்தான் என்று அரைவணைப்புடன் சொல்லும் போதெல்லாம் நெஞ்சில் ஒரு இறுக்கம் பரவி உயிரை கவ்வ துடிக்கும். பிறப்பே கேவலம் என்றால் அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம்! பள்ளி வயதில் அவளின் தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாய் கருகி போக ஓரளவு தெளிவான பெண்ணாய் அவள் உருவானது தன் பயிற்சி படிப்பின் போதுதான். போர்டிங் ஸ்கூலை விட்டு வெளியே வந்த பிறகுதான் வெளியுலக அனுபவத்தை அவள் பெற்றது. ஆனால் அவளின் உணர்வுகளோடு ஒன்றாய் கலந்திருந்த பாதுகாப்பின்மை பற்றிய அச்சம் பலவற்றிலும் விழிப்புணர்வுடன் இருக்க உதவியது. ஆனால் அவள் தன்னைத்தானே காத்து கொண்டிருக்க போட்டிருந்த அந்த வேலி தருணின் அருகாமை தந்த இதத்தில் பூவேலியாய் உருமாற்றம் பெற்று கொண்டது. நேசம் அவளின் பொழுதுகளை வசந்தகால மலர்ச்சியாய் மலரவிட்டது. மறுநாள் நேஹா வீட்டுக்குள் நுழையும் போதே காரசாரமான வாக்குவாதம் சத்தம் வந்து கொண்டிருந்தது. திறந்திருந்த கதவின் வழியே நேஹாவின் தாய் பமீலாவும் தந்தை சங்கரும் எலியும் பூனையுமாய் முட்டிக் கொண்டிருந்தனர். ஒரு கணம் அவளின் வரவால் தடைபெற்ற வாய்ப்பேச்சு மறுபடியும் தொடர நேஹாவின் அறையை நோக்கி நடந்த நிவேதாவின் செவிகளில் பேச்சு தெளிவாய் விழுந்தது. கல்யாண பத்திரிகையில் என் வழி சொந்தங்களின் பெயரை மட்டும் தான் போடணும் என்றால் பமீலா தெல்ல தெளிவாய். அறிவிருக்கா உனக்கு? என் அண்ணன் தம்பிகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க மூஞ்சியில எப்படி முழிக்க முடியும்? அவனுங்க சபையில வந்து நிப்பானுங்களா? ஒன்னும் தேவையில்லை. அவங்க உறவே வேணாம்னு வந்த பிறகு ஏன் இப்படி ஒட்டி கொள்ள துடிக்கிறீங்க? இத பாரு, தேவையில்லாத வாக்குவாதம் பண்ண இது நேரம் இல்லை. போட்டா 2 பேரோட பக்கத்து பேரையும் போடுவோம், இல்லைனா சுற்றவும் நட்பும் என்று முடித்து விடலாம். அதெப்படி? எங்க அக்காவும் அத்தானும் எவ்வளவு செய்திருக்காங்க. இப்படி நன்றி விசுவாசம் இல்லாம பேசுறீங்க? இத பாரு பமீலா, புரிந்து பேசு. அவங்க செய்த எதையும் நான் மறக்கல. நல்ல விஷயம் நடக்கும் போது எல்லாரும் வாழ்த்தணும். யார் மனசையும் நாம நோகடிக்க கூடாது. ஏற்கனவே என் பக்கத்துல நம்ம மேல ஆளுக்கு ஒரு குறை. நாம மதிக்கல, சகஜமா பழகலன்னு. அதுவும் என்னை பொண்டாட்டி பக்கம் போயிட்டான்னு இப்பவும் நம்ம பிள்ளை கல்யாணத்துல என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு பாத்துட்டு இருப்பாங்க. அதனால என் சொல்படி கேளு என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போது இடை புகுந்த ராகுல், அப்பா, இந்த வீட்டோட ஒரே வாரிசு நான் தான். மாப்பிள்ளையோட ஒரே மச்சான். எல்லா மரியாதையும் எனக்குத்தான் முதலில் தரணும். அதனால பத்திரிக்கையில என் பெயரை மட்டும் போட்டா போதும் என்றான். அட, இவன் வேற. நீ தாண்டா மாப்பிள்ளைக்கு எதிர்மாலையும் சந்தனமும் போடணும். அந்த உரிமை உனக்குத்தான். உன் வயசுக்கு இதுவே அதிகம் என்றார் சங்கர். கல்யாண சாப்பாடு, ஆட்களை போய் பார்க்கணும். நானும் குமார் அண்ணனும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் என்று கிளம்ப, இதுக்கு மட்டும் எங்க அத்தான் உதவி வேணுமாக்கும் என்று முணங்கிய பமீலா, என்ன நிவேதா இப்படி அமைதியாய் உட்கார்ந்துட்ட என்று சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை கேட்டாள். நேஹா குளிக்கிறா போல. அவர் ரூம் பூட்டி இருக்குமா? பாத்தியாமா, ஆத்திர அவசரத்திற்கு உதவி செய்யறது எல்லாம் என் சொந்தங்கள். உரிமைக்கு மட்டும் அவங்க வேணுமாம். என்ன நியாயம் இது? நிவேதா எதுவும் பேசாமல் சிரித்தாள். அவள் மனதில் 1000 எண்ணங்கள். எத்தனை ஆசையாய், ஆவலாய், உரிமையாய் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தருணம். சொந்த பந்தங்களின் பல்வேறு உணர்வு கலவைகளுடன் குடும்ப வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா இது? எத்தனை இதமான சுக அனுபவம்! இந்த கொடுப்பினையை பெற்ற நேஹா எத்தனை பாக்கியசாலி! என்ன நிவே, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்றபடி வந்த நேஹா வெகு அசத்தலாய் இருந்தாள். இந்த சல்வாரில் ரொம்ப அழகா இருக்க நேஹா என்று நிவேதா சொல்லவும், இதைத்தான் ஏற்கனவே 2-3 முறை போட்டிருக்கேனே நிவே, அப்ப அழகாய் தெரியலையா உனக்கு என்று நேஹா சொல்லவும், அப்ப இருந்த நேஹாவிற்கும் இப்ப இருக்க நேஹாவிற்கும் வித்தியாசம் இல்லையா? அப்படித்தானம்மா என்று பமீலாவை பார்த்து நிவேதா கேட்கவும், ஆமாம் என்று பெருமிதத்தில் பமீலா சிரிக்க, உனக்கு கிண்டல் பண்ணாம இருக்க முடியாதுல்ல என்று முகம் சிவந்தாள் நேஹா. ஆமா, இன்றைக்கு என்ன அட்டவணை வச்சிருக்க என்று கிசுகிசுத்தவளை ஷ் என்று அடக்கிய நேஹா,
அம்மா, நானும் நிவேதாவும் ஃப்ளோரோ மிஸ் வீட்டுக்கு போகணும். அவங்க பொண்ணுக்கு முதல் பிறந்த நாள் விழா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். அவர்கள் இருவரும் கிளம்ப, ஏய் இருங்க இருங்க என்று அவர்களை தடுத்த பமீலா, என்ன நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணத்தை இவ்வளவு பக்கத்தில் வச்சிட்டு அங்க இங்கன்னு சுத்தினா என்ன அர்த்தம்? கொல்ல வேலை கிடக்குல்ல. பிறந்த நாள் விழா சாயந்தரம் தானே, அப்போ கடைக்கு போகலாம். நாளைக்கு முடிந்து மறு வீடிலிருந்து இது புதுசு சேலைன்னு வாங்கணும். அதுக்கெல்லாம் பிளவுஸ் தச்சு வர்றதுக்குள்ள வளைகாப்பு வந்துடும். தையல்காரனை அவசரப்படுத்தி தச்சாதான் உண்டு. இதோ நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன், நாம போயிட்டு வந்துடலாம் என்று உள்ளறைக்கு செல்ல, ஐயோ என்று அலறினாள் நேஹா. நிவேதாவின் நிலைமையும் நேஹாவிற்கு இணையாக இருந்தது. இன்றும் அமுதனும் தருணும் ஏதோ ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். நெல்லுக்கு இறைத்த நீர் போல செழிப்பாய் வளர்ந்து கொண்டிருக்கும் தன் காதல் இன்று தன் நிலையை தொலைத்தது போல் ஆகிவிட்டதை நினைக்கையில் இதயம் விம்மத் தொடங்கியது. பூக்கள் கொய்யப்பட்ட வெற்று செடியாய் பொலிவிழந்து கொண்டிருந்த நேஹா, என்ன பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது ஐடியா கூடேன்? அவரை பார்க்காம என்னால ப்ளீஸ் நிவே. கண்ணீர் மல்க கெஞ்சியவளை பார்க்க பாவமாய்தான் இருந்தது. இரு நேஹா, நீ எதற்கு கவலைப்படுற? இன்றைய பொழுது நமக்கு மாலை 7 மணி வரைக்கும் இருக்குல்ல. அதான் ஃப்ளோரோ மிஸ்ஸை உள்ளே இழுத்து விட்டு இருக்கோம். தீபிக்ஷாவின் பெயரில் உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று நிவேதா தேற்றவும் ஒருவாறு சமாதானம் அடைந்த நேஹா அமுதனுக்கு போன் செய்து தாங்கள் ஷாப்பிங் செல்லும் விஷயத்தை தெரிவித்தாள். அவள் குரலில் இருந்த வருத்தம் அவனை பாதிக்க, என்னம்மா இதுக்கு போய்? தருண் கூட ஏதோ முக்கிய வேலை இருப்பதாய் சொன்னான். மாலையில் கண்டிப்பாய் சந்திக்கலாம் என்று தேற்றினான். நாளை மறுநாள் கிளம்பிடுவீங்களே, சீக்கிரமாய் திரும்பி வந்துடுவேன் தானே? என்னால் எப்படி இந்த பிரிவை தாங்க முடியல. இத பாருமா, என்னால மட்டும் முடியும்னு சொல்றியா? சில சூழ்நிலைகளை நாம் சந்தித்துதான் ஆகணும். சரி சரி, கண்ணை துடை, கிளம்பு. நல்லா ஜாலியா ஊர் சுற்றுவதை விட்டுவிட்டு முகத்தை துடைச்சிச்சா? நேஹா அறைக்குள் வந்து, என்ன பண்ற? ஆட்டோ வந்துடுச்சு. அம்மாவின் குரல் கேட்கவும், சரி போனை வச்சிடுறேன், அப்புறமா பேசுறேன், போனை கையிலே வச்சுக்குங்க, பாய். முகத்தை கழுவி சீர்படுத்தி விட்டு கிளம்பினாள் நேஹா. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?